அடுத்து திரு ஆவடுதுறையில் பாடிய பதிகம். சேந்தனார் பாடியது திருவாவடுதுறை பதிகம், பண் பஞ்சமம். இப்பதிகம் தலைவன்பால் அன்பு கொண்ட தலைவியின் துயரத்தைக் கண்டு அவளுடைய தாய் இறங்கிக் கூறுவதாக அமைந்திருக்கிறது. சாத்தனூரில் உள்ள திருவாவடுதுறை கோயிலைப் பற்றிய இப்பதிகம் அந்தாதி தொடையால் அமைந்தது. பொய்யாத வேதியர் சாந்தைமை புகழாளர் ஆயிரம் ஊசூரர். பொய்யாத வேதியர் சாந்தைமை புகழாளர் ஆயிரம் மெய்யே திருப்பணி சீர்மிகு காவிரி கரை மேய ஐயா திருவாவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்த கால் மையார் தடங்கள் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒழிவது மாதிமையே. பொய்கூறாத 4 வேதங்களை ஓதும் அந்தணர்கள் வாழும் சாந்தை என்ற சாத்தனூரில் அழியாப்புகள் பெற்ற 1000 பூலோகத் தேவரான அந்தணர்கள் உண்மையான பக்தியுடன் திருப்பணி செய்ய சிறப்புமிக்க காவிரிக்கரையில் வீற்றிருக்கும் தலைவனே, திரு ஆவடுதுறை அமுதமே என்று என் மகள் உன்னை அழைக்கிறாள். மைதீட்டப் பெற்ற அகன்ற கண்களை உடைய அவளுக்கு நீ ஒரு வார்த்தையும் பேசாமல் இருப்பது உன் திருவருளுக்கு அழகாகுமா? மாதிமணம் கமழும் பொழில் மணிமாட மாளிகை வீதிசூ. மாதிமணம் கமழும் பொழில் மாளிகை வீதிசூழ் சோதிமதில் அணி சாந்தைமை சுருதி விதி வழியோர் தொழும் ஆதியமரர் புராணனாம் அணியாவடுதுறை நம்பி நின்ற பொன்னடும் திண்தோள் புணர நினைக்குமே. மாமரத்தின் மனம் வீசும் சோலைகளாலும் மணிகள் பதிக்கப் பெற்ற மாடங்களை உடைய மாளிகைகளாலும் தெருக்களாலும் சூழப் பெற்று ஒளிமிக்க மதில்களை உடைய அழகுமிக்க சாத்தனூரில் உண்மைகளை கூறும் வேத வழிப்படி வாழ்வோர் போற்றும் ஆதியானவன் சிவபெருமான். அவன் தேவர்களுக்கெல்லாம் பழமையானவன். அழகிய திருவாவடுதுறையில் எழுந்து அருள் புரிபவன். அந்த நம்பியின் மனநிலையை அறியாமல் அவனுடைய பொன்னார் மேனியில் திகழும் உயர்ந்த தோள்களை என் மகள் தழுவிக்கொள்ள நினைக்கிறாளே. நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலாக்கோல செஞ்சடை கங்கை நீர் நனைக்கும் நலங்கிளர் கொன்றை மேல் நயம் பேசும் நல்லூதல் நங்கை மீ
தனக்கு இன்ப வெள்ளம் மலைமகள் மணவாள நம்பி வண் சார்ந்தையூர் தனக்கு இன்பன் ஆவடு தன் தூரை தருண இந்து சேகரன் என்னுமே தருண இந்து சேகரன் என்னுமே என் மகள் நெஞ்சகம் நைந்து நினைக்கிறாள், என்றும் நிலைத்தவனே என்கிறாள். அழகிய பிறைதவளும் சிவந்த சடையில் கங்கை நீரால் நனைக்கப் பெற்ற நலந்தரும் கொன்றை மாலை மேல் தனக்குள்ள காதலை நயமாகப் பேசுகிறாள். நல்ல நெற்றி அழகுடைய பெண்களே, உங்களைப் போன்ற என் மகள் மனத்தில் இன்ப வெள்ளமாய்த் திகழும் மலைமகள் கரம் பற்றிய மணவாளனை, வளமான சாத்தனூருக்கு இன்பந்தருபவன், திருவாவடு துறையில் உள்ளவன், இளஞ்சந்திரனை முடியில் அணிந்தவன் என்று பலவாறு பேசி காதலால் வாடுகிறாள். தருணையிந்து சேகரனேயனும் தடம் பொன்னி தென்கரை சாந்தையூ தருணையிந்து சேகரனேயனும் தடம் பொன்னி தென்கரை சாந்தையூ பொருள் நேர்ந்த சிந்தையவர் தோழ பொருள் நேர்ந்த சிந்தையவர் தோழ புகழ் செல்வம் மல்கு பொற்கோயிலுள் அருள் நேர்ந்து அமர் திரு ஆவடு தூரை ஆண்ட ஆண்தகை அம்மானே அருள் நேர்ந்து அமர் திருவாவடு தூரை ஆண்ட ஆண்தகை அம்மானே தெருள் நேர்ந்த சித்தம் வலிய வா திலக நுதலி திறத்திலே தெருள் நேர்ந்த சித்தம் வலியவா திலக நுதலி திறத்திலே இளம்பிறை சூடும் பெருமானே என்று என் மகள் உன்னை அழைக்கிறாள். பிறைக்கு காட்டிய கருணையை இந்த பெண்ணுக்கு காட்டக்கூடாதா? விசாலமான காவிரியின் தென்கரையில் உள்ள சாத்தனூரில் மெய்ப்பொருளான இறைவனையே பேசும் மனமுடையோர் வணங்க புகழும் செல்வமும் நிரம்பி வழியும் பொன்மயமான திருக்கோயிலில் அருளை வாரி வழங்க அமர்ந்திருக்கும் திருவாவடுதுறையை ஆள்பவனே, ஆண்களில் சிறந்த அம்மானே, திலகமணிந்த நெற்றியை உடைய என் மகளிடம் மட்டும் தெளிந்த அறிவுடைய உன் மனம் இறங்காமல் மிக வலியதாயிருக்கிறதே. திலக நுதல் உமை நங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் குலக அடியவர்க்கு என்னை ஆட்கொடுத்து ஆண்டு கொண்ட குணக்கடல் குல அடியவர்க்கு என்னை ஆட்கொடுத்து ஆண்டு கொண்ட குணக்கடல் அலது ஒன்று அறிகின்றிலே
அலது ஒன்று அறிகின்றிலேம் எனும் அணியும் வெண்ணீர் அஞ்செழுத்து அலால் அலது ஒன்று இலல் அலது ஒன்று அறிகின்றிலேம் எனும் அணியும் வெண்ணீர் அஞ்செழுத்து அலால் அலது ஒன்று இலள் இதற்கு என் செய்கேன் வயல் அம்தன் சாந்தையர் வேந்தனே. வயல்களால் சூழப்பெற்று அழகும் குளிர்ச்சியும் மிக்கதாகத் திகழும் சாத்தனூர் அரசனான சிவபெருமானே, திலகமணிந்த நெற்றியை உடைய உமையவளாகிய பெண்ணரசிக்கும் திருவாவடு துறையில் வாழும் ஆண்களில் சிறந்த நம்பிக்கும் அடிமையாகிய அடியவர் கூட்டத்துக்குத் தொண்டாற்றுமாறு என்னை அடிமையாகக் கொடுத்து ஆண்டவன் சிவபிரான். குணக்கடலாகிய அவனையன்றி வேறு ஒன்றையும் அறியேன் என்று என் மகள் கூறுகிறாள். வெண்மையான திருநீற்றை அணிவதும் அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதுவதும் தவிர வேறு எதையும் செய்யாதவளாக இவள் இருக்கிறாள். இதற்கு நான் என்ன செய்வேன்? வேந்தன் வளைத்தது மேருவில் வேந்தன் வளைத்தது மேருவில் அரவு நான் வெங்கணை செங்கண்மால் ஓந்த மதில் அணி முப்புறம் பொடியாட வேத புறவீத்தே சாந்தை முதல் அயன் சாரதி கதி அருள் என்னும் இத்தையலை ஆம்தன் திருவாவடுதுறையான் செய்கை யார் அறியிப்பாரே. வேந்தனாகிய சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்தான். பாம்பான வாசுகியை வில்லில் கயிறாக்கினான். சிவந்த கண்களை உடைய திருமாலை அம்பாக்கினான். வானத்தில் செல்லும் மதில்கள் சூழ்ந்த 3 புறங்களையும் அழிக்க வேதங்களை குதிரைகளாக்கி தேரில் பூட்டினான். சாந்தை என்ற சாத்தனூர் முதல்வனே, பிரமனை சாரதியாகப் பெற்றவனே, சிரித்து புறமெருத்து தேவர் துயர் தீர்த்தது போல என்னையும் காப்பாயாக என்று பேசும் இப்பெண்ணுக்கு குளிர்ந்த திருவாவடு துறையான் என்று அருள் செய்வான் என்பது யாருக்குத் தெரியும்? கிற்போம் என தக்கண் வேள்வி புக்கு எழுந்து ஓடி கெட்ட தேவர்கள் சொல்வோலும் மெய் பயன் பாவிகள் என் சொல்லி சொல்லும் இத்தூமொழி கல்வோல் மனம் கனிவித்த எம் கருணாலயா வந்திடாய் என்றால் கருணாலயா வந்திடாய் என்றால் பெற்போ
பெரும் திரு ஆவடுதுறையாளி பேசாது ஒழிவதே. வேள்வியை செய்து முடிப்போம் என்று தக்கன் வேள்விக்குச் சென்ற தேவர்கள் வீரபத்திரர் வந்ததும் எழுந்து ஓடித் தோற்றுப் போனார்கள். அவர்களுடைய வெற்றித்தனமான வீர வார்த்தைகள் போலவே இந்த உடம்பும் பயனற்றுப் போகும். இதை உணராப் பாவிகளே, உடலை விட்டு உடையவனை நாடுங்கள் என்று என் மகள் தூய்மையான மொழிகளைப் பேசுகிறாள். கல்லை போன்ற மனத்தையும் கனிய வைக்கும் கருணைக் கடலே, நீ வந்தருள்வாயாக என்று வேண்டுகிறேன். பெருமைமிக்க திரு ஆவடுதுறையில் ஆட்சி செய்பவனே, இப்படி நீ பேசாமல் இருப்பது முறையாகுமா? ஒழிவு ஒன்று இலா உண்மை வண்ணமும் உலப்பு இலள் ஊறு இன்ப வெள்ளமும் ஒழிவு ஒன்று இலா பொன்னித் தீர்த்தமும் முனி கோடி கோடியா மூர்த்தியும் அழிவு ஒன்று இலாச் செல்வச் சாந்தையூர் அணி ஆவடுதுறை ஆடினாள். இழிவு ஒன்று இலாவகை எய்தி நின்று இருமாக்கும் என் இளமானனே. என்றும் குறையாத நிறைவாகத் திகழும் சிவபிரானுடைய உண்மையான இயல்புகளை விடாது சொல்கிறாள் என் மகள். இடைவிடாது ஊறும் பேரின்ப வெள்ளத்தையும் வற்றாத காவிரி தீர்த்தத்தையும் அதன் கரையில் வழிபடும் முனிவர்களின் கோடிக்கணக்கான வடிவங்களையும் இறைவனின் எண்ணற்ற திருவுருவங்களையும் நினைத்துப் பார்க்கிறாள். இவர்களால் அழியாத அருட்செல்வம் பெற்ற சாந்தை என்ற ஊரால் அழகுபடுத்தப்படும் திரு ஆவடுதுறையில் நீராடுகிறாள். அதனால் இழிவற்ற பெரிய நிலையை அடைகிறாள், இருமாந்திருக்கிறாள். இளமான் போன்ற என் மகளை ஆட்கொண்டு அருளல் இறைவனே உன் கடமையல்லவா? மானேற்கலை வளையும் கவர்ந்து உளம் கொள்ளை கொள்ள வழக்கு உண்டே. மான் ஏற்கலை வளையும் கவர்ந்து உளம் கொள்ளை கொள்ள வழக்கு உண்டே. தேனே அமுதே என் சித்தமே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு பூனல் பொன்னி அணியாவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும். நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும். குன்றமே
தேனாய் இனிப்பவனே, அமுதமாய் வாழ்விப்பவனே, என் சிந்தை நிறைந்தவனே, சிவலோகத் தலைவனான ஞானச் செல்வனே, பசுக்கள் நீரருந்தும் காவிரிக்கரையில் அழகிய ஆவடுதுறையில் இருப்பவனே, மெய்யன்பர்களுக்கு அரசே, அவர்கள் மனக்கருத்தறிந்து முடிக்கும் அருட்குன்றமே, மான் போன்ற என் மகளின் அழகிய ஆடைகளையும் கைவளையல்களையும் கவர்ந்து அவள் உள்ளத்தையும் நீ கொள்ளை கொள்ளல் நீதியாகுமா? குன்று ஏந்தி கோகனகத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினாய். குன்று ஏந்தி கோகனத்து குன்று ஏந்தி கோகனகத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினாய் என்று ஏங்கி ஏங்கி அழைக்கின்றாள் இளவல்லி எல்லை கடந்தனள். அன்றே அலம்பு புனல் பொன்னி அணி ஆவடுதுறை ஆடினாள். அன்றே அலம்பு புனல் பொன்னி அணி ஆவடுதுறை ஆடினாள். நன்றே இவள் நம் பரமல்லள் நவலோக நாயகன் பாலளே, நவலோக நாயகன் பாலளே. குன்று குடையாய் எடுத்த திருமாலும் தாமரை மேலிருக்கும் பிரமனும் தேடிக் காணமாட்டாத திருவருள் நெறியில் என்னை சேர்த்துக் கொண்ட பெருமானே என்று ஏக்கத்தோடும் அழைக்கிறாள். இளங்கொடியான என் மகள் துன்பத்தின் எல்லையை தாண்டி விட்டாள். அப்பொழுதே ஒலித்தோடும் காவிரிக்கரையில் உள்ள அழகிய திருவாவடுதுறை பெருமான் திருவருளில் திளைத்து ஆடத் தொடங்கிவிட்டாள். நல்லது, இவள் இனி உலகியலுக்கு ஒத்து வரமாட்டாள். இவள் படைத்துக் கொண்ட புதிய பேரின்ப உலகுக்கு தலைவனாகிற இறைவனை சேர்ந்தவளாக மாறிப்போய்விட்டாள். பாலும் அமுதமும் தேனுமாய், பாலும் அமுதமும் தேனுமாய், ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பாலும், பாலும் அமுதமும் தேனுமாய், ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆருயிர் போகமாம் புறகால காம புராந்தகன். ஆருயிர் போகமாம் புறகால காம புராந்தகன். சேலும் கயலும் திளைக்கும் நீர் திரு ஆவடுதுறை வேந்தனோடு ஆலும் அதற்கே முதலுமாம், ஆலும் அதற்கே முதலுமாம், அறிந்தோம் அறிவை பொய்யாததே, அறிந்தோம் அறிவை பொய்யாததே.
வந்ததே. இனிமையான பால், வாழ்விக்கும் அமுதம், மருந்தான தேன், இவைகளைப் போன்று என் மனத்தில் ஆனந்தமளித்து அருள் செய்வான் போல உயிருக்கு இன்பம் அளிப்பவன். யமன் உடலையும் மன்மதன் உடலையும் திரிபுரங்களையும் அழித்தவன். சேல் மீனும் கயல் மீனும் திளைத்தாடும் காவிரிக்கரையில் திருவாவடுதுறை இறைவன். அவனோடு விளையாடுவதே இவளுக்கு முதலான இன்பமாகிவிட்டது. இதை விட்டு இவள் விலக மாட்டாள் என்பதை நன்றாக அறிந்து கொண்டோம். இனி அவள் பாடு, அவன் பாடு.